கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டாபிக்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட சம் பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் லிமிடெட் was registered with an authorized capital of 2 lakh shares divided into 20,000 shares of 10 each. Okay, yeah. So 20,000 into 10 equal to 2 lakh. Okay. 6,000 out of these shares were issued to the vendor for building purchase. அதாவது out of this 20,000, 6,000 issued for purchase of building. Okay, yeah. 8,000 shares were issued to the public and 5 per share were called up as follows. Okay. So out of 20,000, another 8,000 issued. Okay, then background. Sum பார்க்கலாம். On application 2 per share or on allotment 1 per share. On first call, balance of the called up amount. Balance. Okay. மொத்த called up amount வந்து 5. Okay. But 2 plus 1, 3. So first call equal to 2, remaining 2. Okay. 2 rupees. 2 per share. Seri. The amounts received on these shares are as follows. On 6,000 shares, full amount called. Okay. Full amount called na என்ன meaning? Full amount na 10 rupees each. Okay. But 10 rupees each. Okay. On 1,250 shares, 3 per share. 750 shares, 2 per share. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இது மொத்தம் 8,000 பிரேக் டவுனா? ஓகே, மூணுத்தையும் கூட்டினா 8,000 வருது. ஸோ ஃபுல் அமௌண்ட் கால்டுனா இது என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஓகேயா? 8,000 shares were issued to public and 5 per share were called up. Okay, சரி. The directors forfeited 750 shares on which 2 per share were received. So 750 shares forfeit பண்ணாங்க, 2 received. Okay. So forfeiture எப்போதும் எவ்வளவு போகும்னா whatever is paid will go to forfeiture, which is 2 per share. Okay. Pass necessary journal entries அப்படிங்கிறாங்க. ஓகேயா? இது மற்றதான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஆன்சர் இருக்கு, பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பில்டிங் பர்ச்சேஸ் பண்றது இஷ்யூ பண்ணாங்க. ஓகேயா? பேசிக்கலி பில்டிங் அக்கௌண்ட் டு பேங்க் வரும், அதுக்கு பதிலாக பில்டிங் அக்கௌண்ட் டு ஷேர்ஸ் வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். பில்டிங் அக்கௌண்ட் அதாவது 6,000 shares into 10. ஓகே, டு வெண்டார் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் வெண்டார் போடுவோம்ல, அதே என்ட்ரி தான். அதுக்கப்புறம் வெண்டார் டெபிட் பண்ணிடணும். பேசிக்கலி நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு பதிலாக பேமெண்ட், அதுக்கு பதிலாக ஆர் issued shares, அதான் மீனிங். ஓகேயா? ஸோ வெண்டார் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா பேசிக்கலி பில்டிங் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6,000 into 10. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் வந்து இந்த 8,000 ஷேர்ஸ். ஓகே, என்ன பண்ணிருக்க 8,000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, application 2 per share. So 8,000 to 2 equal to 16,000. அதே மாதிரி அலாட்மெண்ட்டுக்கு 8,000 into 1 equal to 8,000. இந்த ரெண்டு மாத்திரம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். ஓகேயா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எப்போதும் அப்ளிகேஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துடும். ஓகே, பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 8,000 into 2. ஓகே, இப்போ 16,000 போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் பண்ணி டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, ஆல்வேஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட் சைடில் வரும். ஸோ 16,000. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் பேசிக்கலி. சாரி, ஒரு நிமிஷம், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், அதான் மெயின் என்ட்ரி. ஓகே, ஆனால் 2 ஸ்டெப்ஸ்ல தான் போடணும். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது இப்போ அலாட்மெண்ட்டுக்கு into 1. அலாட்மெண்ட்டுக்கு பார்த்தா எவ்வளவு பணம் வரும் தெரியாது, அதனால ஃபர்ஸ்ட் எப்போதும் எவ்வளவு டியூன்னு என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆல்வேஸ் டியூ, அதுக்கப்புறம் தான் ரிசிப்ட். ஆனா அப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரிசிப்ட், தென் ஒன்லி ஷேர் கேபிட்டல்.
ஓகேயா? ஏன்னா அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்துருந்தா ஆரம்பிப்போம் நம்ம. நான் இதுல எவ்வளவு டியூ இப்ப 8,000 shares into 1 per share. So equity share allotment account ஆர் equity share capital போட்டுருங்க. ஓகேயா? 8,000. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆர் டு ஈக்விட்டி ஷேர் allotment அக்கௌண்ட். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் வந்தது அவ்வளவு அமௌண்ட் இங்க எல்லாம் போட்டுருக்கு பாருங்க. இதுல allotment 1 per share on first call. Okay. Okay, the directors forfeited 750 on which 2 per share was received. That means only application பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப received வந்து இதுல 750 வரல. ஸோ received வந்து 8,000 into 1 வர வேண்டியது. ஆனா வந்தது வந்து 8,000 minus 750 shares. 750 into 2 தான் வந்தது. ஓகேயா? into sorry 1 down 1 rupee. ஓகே, so 8,000 minus 750 equal to 7,250 into 1. So bank account data to equity share allotment account data 7,250 போட்டுருங்க. ஓகேயா? ஓகே, தென் அப்படியும் போடலாம், இல்லாட்டி கால்ஸ் இன் அரியர்ஸ்ல போடலாம். ஓகே, ஆனா இதுதான் பெட்டர். ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலுக்கு எவ்வளவு டியூ அதுவும் பார்த்துட்டோம். 8,000 into 2 இது பார்த்துடலாம். ஓகே, எங்க இருக்கீங்க? ஓகே, 2 per share 1 per share, பேலன்ஸ் வந்து 2 per share சொல்லிட்டோம். ஓகேயா? ஸோ 8,000க்கு ஓகே ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் ஆர் ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டுடணும். போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்ததோ அதுதான் போடணும். ஓகே, எவ்வளோ வந்தது பத்தன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் அமௌண்ட் கால்டு 1,250க்கு 3 per share, 750க்கு 2 per share. ஓகேயா? ஸோ பேசிக்கலி இந்த 750 தான், இது ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா 1,250க்கு வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் அலாட்மெண்ட். இது ஒன்லி அப்ளிகேஷன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் காலுக்கு ஒன்லி 6,000 ஷேர்ஸ் தான் வந்தது. கரெக்டா? எப்படி இருக்கு பார்க்கலாமா என்ட்ரி? கரெக்ட், சூப்பர், வெரி குட்ங்க. கொஞ்சம் கஷ்டமான சம் தான். இன்டூ 2, அதாவது இந்த ரெண்டுமே வந்து இல்ல ஒரே மீனிங் தான், ஆனா வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த 8,000 மூணா பிரிச்சுட்டாங்க. 750 ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் மட்டும் வந்தது. ஓகே, மிச்சம் வரல. 1,250க்கு அப்ளிகேஷன் பிளஸ் அலாட்மெண்ட் வந்தது. 6,000க்கு ஃபுல் வந்தது. ஸோ 6,000 மாத்திரம் தான் இந்த இது கால் வரைக்கும் வந்தது. அதனால ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இங்க பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 12,000 rupees போட்டுருங்க. ஓகே, இதுதான் ரிசீவ். ஓகே, இப்போ பர்ஃபீட் பண்ணாங்க. எவ்வளவு ஷேர் பர்ஃபீட் பண்ணாங்க? 750 on which 2 were received. ஓகே, ஸோ 750 2 were received. அதாவது பர்ஃபீட் பண்ணும்போது மொத்தம் ரெண்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வாட் எவர் பெய்ட் வில் கோ டு forfeiture account, then share capital debit equal to the called up stage. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் கால்ட் அப் பண்ணாங்களோ அது வரைக்கும் தான் நம்ம என்ட்ரி போடணும். ஓகேயா? ஸோ இதுல 5 தான் கால் பண்ணிருக்காங்க. அப்ப கரெக்ட், வெரி குட், சூப்பர். 750 into 5
ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா ஓகே வந்தது வந்து 750 இன்ட்டு 2 கரெக்டா ஓகே 750 இன்ட்டு 5 3750 ரிசீவ்டு வந்து அதாவது பெய்டு வந்து 750 இன்ட்டு 2500 தென் மிச்சம் வராதது வந்து 750 இன்ட்டு 1 அலாட்மெண்ட் 750 இன்ட்டு 2 பர்சன்ட் ஃபைனல் கால் வா கொஞ்சம் கஷ்டமான என்ட்ரி தாங்க இந்த என்ட்ரி போட்டிங்கன்னா சூப்பர் ஓகேயா இந்த என்ட்ரியை மாத்திரம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேயா ஆமாம் ரீஇஷ்யூக்கெல்லாம் எதுவும் போடல என்ட்ரி ஃபர்ஃபீச்சர் மாத்திரம் தான் கேட்டிருக்காங்க ஸோ 750 ஷேர்ஸ்க்கு 750 ஷேர்ஸ்க்கு 1500 வில் கோ டு ஃபர்ஃபீச்சர் ஓகே 750 into 5 the balance amount will go to allotment and first call reversal okay அதான் இங்க போட்டிருக்கு கரெக்ட் 750 into 5 is the full amount அதுல received is per feature அந்த வராதது இது வந்து due or unpaid basically இது unpaid இது paid ஓகேயா I think should be okay இதுல மெயினா கவனிக்க வேண்டியது வந்து அந்த இந்த டேபிள் தான் அதாவது அப்ளிகேஷன் வரல அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வரல இது இதுக்கு ஃபர்ஸ்ட் கால் ஃபுல்லா வந்திருக்கு இதுக்கு ஃபுல் அமௌண்ட் ரிசீவ் ஓகேயா போட்டு பாருங்க இது எப்போதும் எக்ஸாம்ல கொஸ்டின் தான் தேங்க்யூ